ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானதும் கூட. இப்போ முட்டைக்கோஸை நல்லா தண்ணியில் வேக வச்சு இருத்து எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருத்துருங்க, இல்லைனா சொத சொதன்னு ஆகிடும். அதில் கடலை மாவு, சில்லி பவுடர், உப்பு இது மூணையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். காலிஃப்ளவர் பக்கோடா விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ அதை ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நமக்கு ஆயில் சூடாகிடுச்சு. அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா நமக்கு ரெடிங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.